பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உத்தமனை கர்த்தர் எப்போது நேசிக்கிறார், அவனுக்கு துணை நிற்கிறார். ஆதார வசனம் யோபு 2:9. நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ? இது வசனம். உண்மை தேவனின் ஒப்பற்ற மக்களே, வேதாகமத்தில் உண்மை, சத்தியம், உத்தமம், செம்மை, நீதியின்படி நடத்தல் இவைகளில் விளக்கம், மொழிபெயர்ப்புகள் எல்லாம் கவனமாய் ஜாக்கிரதையாய் மாற்றாமல், பிசகாமல், கூட்டாமல், கழிக்காமல் அப்படியே சொன்னபடி நடத்தல் என்பதே உத்தமத்தில் நடப்பதாகும். வேதம் உத்தமத்தில் நடக்கிறவர்களின் வாழ்க்கை, இவருடைய உயர்வு, செழிப்பு, விட்டு சென்ற பொக்கிஷங்களை விளக்குகிறது. அப்படியே மறைக்காமல் அதே சமயத்தில் இதற்கு மாறுபட்டு நடந்தவர்களை சரித்திரத்தையும் வந்த அழிவுகளையும் அவர்களுக்கு வந்த அழிவுகளையும் கண்ணாடி போல் கொடுக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கவுன்சிலர் வேதாகமே. இதை ஊன்றி படித்து தியானித்தால் போதும், நமது வாழ்க்கை மற்றவர்கள் பின்பற்று ஒன்றாகவும் சாட்சியாகவும் வைத்து செல்லலாம். உத்தமத்தை விட்டு, உண்மையை விட்டு, நீதியை விட்டு ஏன் விலகினார்கள் என்று பார்த்தால், பெரும்பாலோர் பயத்தினால், பேராசையினால், சுய மகிமையை தேடினதால். நமக்கு மகிமை, கனம் எல்லாம் நம்மை அழைத்தவர் எவரோ அவர் மூலமாகத்தான் வர வேண்டும். மகிமை படுத்தினேன், இன்னமும் மகிமை படுத்துவேன் என்ற தேவ சத்தம் கேட்ட மக்கள் வேதத்தில் சாட்சிகள். வெளிப்படுத்தல் 3:11 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் கூறுகிறார். அது நமக்கும் தான். அப்படி என்றால் நமக்கு விலையேற பெற்ற கிரீடம், அதாவது மகிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, உனக்கு கொடுத்த இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை, கிரீடத்தை காத்துக்கொள், பற்றிக்கொள், விட்டுவிடாதே. தேவ பிள்ளை, ஒளியின் பிள்ளை, நீதிமான் என்ற அடையாளத்தை காத்துக்கொள். இதை பறித்து கொள்ள சாத்தான் பல நிலைகளிலும் முறைகளிலும் வஞ்சனையாய் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சித்த சிங்கம் போல சுற்றித் திரிகிறான் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. விலை மதிப்புள்ள நகைகள், பத்திரங்கள் இவைகள் நாம் எப்படி பாதுகாக்கிறோம்? அழிந்து போகிற அவைகளுக்கு அவ்வளவு பாதுகாப்பு என்றால், நம்மை நித்தியத்திற்கு கொண்டு செல்லும் இந்த பொக்கிஷத்தை பாதுகாக்கும் ஒரே வழி உத்தமத்தில் நடப்பது, இதில் உறுதியாய் நிலைத்து நிற்பது. யோபு உத்தமன் என்ற சாட்சி பெற்றவன். யோபு 1:1-8 வாசித்து பாருங்கள். எப்படி அவனுக்கு தெரிந்த சத்தியத்தில் உறுதியாய் கடைபிடித்தான். யோபு 1:5 வாசித்தால், அதிகாலமே எழுந்து சர்வாங்க தகனபலை தனக்கும் தன் குடும்பத்தாருக்கு இலக்கத்திற்கும் ஏற்றவாறு ஒருவேளை தம் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று நினைத்து அச்சப்பட்டு அவன் பலி செலுத்தினான். தேவனுக்கு பயந்து நடந்தான், இதில் உறுதியாயிருந்தான். இவன் பெரிய செல்வந்தன். சாத்தான் தேவனிடம் இவனுக்கு செல்வம், சுகம், பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கிறது, அதனால் பலி செலுத்துகிறான். அதோடு மட்டுமல்ல, நீர் அவனை வேலி அடைத்து பாதுகாக்கிறீர், இவைகளெல்லாம் எடுபட்டு போகட்டும், அவன் உங்களை எப்படி தூஷிக்கிறான் பாருங்கள் என்றான். யோபு 1:10-11. தேவன் யோபுவை தவிர மற்ற எல்லாவற்றை தொட அனுமதித்தார். ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்தான், தெருவுக்கு வந்தான். அவனுடைய உத்தமத்தை பாருங்கள். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இதுதான் உத்தமம், உறுதியாயிருப்பது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் சத்தியத்தை சிறிதும் விட்டு கொடுக்காமல், அந்த சோதனையெல்லாம் தீர்ந்துவிடும் என்ற நிலை, இந்த கொஞ்சம் சத்தியத்தை விட்டு கொடுத்தால் போதும், சோதனையெல்லாம் தீர்ந்துவிடும் என்ற நிலை, வீட்டிற்கே சுகம் வரும், செல்வம் வரும் என்றாலும் அந்த சத்தியத்தை விட்டு விலகாமலும் பிடி தளராமலும் இருப்போம் என்றால், இதை பார்த்து கொண்டிருக்க தேவன் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று நம்மிடம் வருவார். 2 நாளாகும் 19-12. தேவனை தேடுவதில் உண்மை, பொய் சொல்லாதிருத்தல், கொடுக்கப்பட்ட குடும்பத்தை தேவ நியமத்தின்படி நடத்துதல், சத்தியம் தெரிந்தும் அதை மறைக்காமலும் மறுக்காமலும் நடத்தல், இவைகள்தான் உத்தமத்தில் நடப்பது. எப்பொழுதும் போல நமக்கு தெரிந்ததை, புரிந்ததை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பயத்தோடு சாதாரணமாக அது நடப்பது. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்குள் உங்கள் ஆசீர்வாதங்கள் அளவே இல்லை. சங்கீதம் 119:1 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்படி என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
அவர்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவையே காண முடியாது. ஒரு நன்மையும் அவர்களுக்கு குறைவுபடாது. இந்த உத்தமனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு, பாதுகாப்பு உண்டு, ஆவியின் வரம் உண்டு, பலன் உண்டு. பொய் என்று தெரிந்தும் அதற்கு துணை போகுதல், வேதம் வாசித்த நேரம், ஜெபிக்க நேரத்தை வேறு காரியங்களுக்கு கொடுத்து விடுதல், ஈடுபடுதல், இது கர்த்தருக்கு அருவருப்பானது என்று தெரிந்தும் லாபம் கருதி அதை செய்தல், சுய மகிமையை, மனித மகிமையை தேடுதல், இவைகள் உத்தமத்திற்கு விலகிச் செல்லும் மாறுபாடு உள்ள காரியம். இவர்கள் எதற்காக இதை செய்தார்களோ அதுவும் கிடைக்காது, தேவ கிருபையும் போக்கடித்து விட்டு அம்போ என்று நினைப்பவர்கள். தெய்வ பயத்தோடு நமக்கு தெரிவிக்கப்பட்டதும் கற்றுக் கொடுக்கப்பட்டதும் நிச்சயிக்கப்பட்டதுமான தேவ சத்தியத்தில் உறுதியாய் நடப்போமேயானால் நமது களஞ்சியத்தை நிரப்ப தேவன் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். அவர் நமக்கு எப்போதும் நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் 73:1 உத்தமமாய் நடக்கிற நம் பிள்ளைகளும் எப்போதும் தேவனுடைய செட்டைக்குள் பத்திரமாயிருப்போம். இது உறுதி. ஆமேன். வாருங்கள், ஜெயிக்கலாம். அன்பு இரட்சகரே, எங்களை நிபந்தனையின்றி நேசிக்கின்ற தகப்பனே, உத்தமமாக நடக்கிறவர்களுக்கும் உத்தமம் இல்லாமல் நடக்கிறவர்களுக்கும் வித்தியாசத்தை காட்டி கற்றுக் கொடுத்த தெய்வமே தோத்திரம். அப்பா, உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு நீ நன்மையை வழங்காமல் இருப்பதே இல்லை. உம்முடைய கண்கள் பூலோகமங்கு உலாவி வருகிறது என்றும் நாங்கள் வாசித்திருக்கிறோம் கர்த்தாவே. இன்று ஆண்டவரே, நாங்கள் உத்தமத்தில் நடந்தாலும் நடக்க முயற்சித்தாலும் அதிலிருந்து எங்களை வழி விலகி செல்லும் காரியங்களை, தீமைகளை எங்களை விட்டு விலக்கும் ஐயா. அந்த பாதையில் எங்களை விடாமல் உம்முடைய பாதையிலே நிலைநிறுத்திக் கொள்ளும் தகப்பனே. நாங்கள் முயற்சிக்கிறோம், சில வேலைகளில் முடியாமல் போய்விடுகிறது. உம்முடைய கிருபை எங்களுக்கு பெருக செய்யும் ஐயா. வழிவிலகு போகாமல் உண்மையே பற்றி கொண்டு உண்மையே நாடிக்கொண்டிருக்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கட்ட சுவாமி. அப்பொழுது உம்முடையதெல்லாம் எங்களுடையது ஆகும் ஐயா. தகப்பனே, உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக சுவாமி. இந்த குடும்பம் உத்தம குடும்பம், இந்த மனிதன் உத்தமன் என்று பெயர் வாங்க கிருபை தருவீராக. உம்மால் என்று எங்களால் எதுவும் செய்ய முடியாது. உம்முடைய பலன் எங்கள் பலவீனத்தில் பூரணமாய் விளங்கட்டு சுவாமி. எல்லா மகிமையும் உங்களுக்கு என் அப்பன் இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.